ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி பலன்கள். கோச்சார பலன்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காத ஜோதிடர் நான். நம்ம சேனலில் கோச்சார பலன்கள் வீடியோலாம் ரொம்ப பெருசாலாம் போடவும் மாட்டேன். அப்படியே போட்டாலும் நீங்கள் என்னுடைய வாசகர்கள், என்னோடய நேயர்கள் பார்க்கவும் மாட்டீங்க பெருசாக, அது எனக்கும் தெரியும். இருந்தாலும் சில அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி வீடியோலாம் போடும். ஏன் கோச்சார பலனுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னா, அது உங்கள் மேலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. இந்த அடிப்படை உண்மையை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பிறந்தபோது இருக்கிற ஜாதக கட்டத்தினுடைய கிரகங்களுடைய இருப்பின் அடிப்படையில் நடக்கிற பலன் தான் 90% உங்கள் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போகும். மீதி இருக்கிற ஒரு 5-10% பலன் தான் இந்த கோச்சாரத்தில். கிரகங்கள் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். கோள்களின் சாரம் என்பது நிற்கவே நிற்காது. அது நின்று போச்சுன்னா உலகம் அழிஞ்சிடும். அப்போ கிரகங்கள் நகர்ந்து கொண்டே இருப்பது புதிய உயிர்களை தோற்றுவிப்பதற்காகவும் புது புது மனிதர்களுக்கான பலன்களை சொல்கிறதுக்கும் தானே தவிர, நாம் ஏற்கனவே 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்தவங்களுக்கானது அல்ல. இதை முதல்ல நல்லா மைண்டில் ஏற்றிக்குங்க. இந்த ரிஷபராசி அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய ராசி மண்டலத்தில் 2வது ராசி. கோச்சார பலன் எப்போவுமே ராசிக்கானது, லக்னத்துக்கானது கிடையாது. அதையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சார் நான் ரிஷப லக்னம் சார், எனக்கு வேலை செய்யுமா அப்படின்னு தயவு செஞ்சு கேட்கவே வேண்டாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் சனி பகவான் 10ஆம் இடத்துல கும்பத்தில் இருந்தார். மார்ச் 29ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு இடம் மாறுறார். பொதுவாக சனி பகவானுக்கு சில வீடுகள் கோச்சாரத்தில் நல்ல வலிமையானவை அப்படிங்கிற அடிப்படையில் 3, 6, 10, 11ங்கிற உபஜயஸ்தானங்களில் பாவக்கோள்கள்னு இருந்தால் சிறப்பு தான். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் நன்மையே. லாப சனி அப்படின்னு இதை சொல்லலாம். லாபத்தை தரக்கூடியவர், முன்னேற்றத்தை தரக்கூடியவர், பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடியதாகவும், புதிய தொழில் முயற்சிகளை தரக்கூடியதாகவும், நீண்டகால திட்டங்களை நிறைவேற்றிக்கொள்ளும் வாய்ப்புகளை தரக்கூடியதாகவும், திருமணம் போன்ற சுபகாரியங்கள், குழந்தை பிறப்பு போன்ற சுபகாரியங்கள், வீடு கட்டி குடியேறும் யோகங்கள், யோக்கியதைகள் போன்றதை தரக்கூடியதாகவும் தான் இந்த சனிப்பயிற்சி இருக்கும். ஸோ இந்த சனிப்பயிற்சியில் ஒன்றும் நெகட்டிவ் இல்லை. ஆல்ரெடி ஜென்மராசியில் குரு இருக்கார், அதுவும் ஒரு வித பாசிட்டிவ் வைப்பு தான். ஆல்ரெடி 11ஆம் இடத்துல ராகு இருக்கார், அதுவும் ஒரு வித பாசிட்டிவ் வைப்பு தான். அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல மே மாதத்தில் குரு பயிற்சி ஆக போகுது, இதுவும் பாசிட்டிவ் தான். 10ஆம் இடத்துக்கு ராகு பயிற்சி ஆக போகிறார், இதுவும் பாசிட்டிவ் தான். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா வருடக்கோள்கள் அப்புறம் அவங்களுடைய நிகழ்வுகள் நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸுக்கு உங்களுக்கு மோசமாக இல்லை. வருடக்கோள்களுடைய நிகழ்வுகள்லாம் சிறப்பாக இருக்குது. ரிஷபராசிக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல பலன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அதே நேரத்தில் தசாபுத்திகளுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்திருக்கீங்கன்னா 3 வருஷமோ 4 வருஷமோ சூரிய திசை இருக்க போது நீங்கள் சின்ன குழந்தை. அடுத்து சந்திர திசை 10 வருஷம், அதுலேயும் குழந்தை தான். செவ்வாய் திசை 7 வருஷம், அப்போவும் குழந்தை தான். காலேஜ் படிக்கிற வயசு வரைக்கும் வந்திருப்பீங்க. இதுவே நீங்கள் ரோகிணியில் பிறந்திருந்தீங்கன்னா சந்திரதிசை பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து ராகு வரலாம். இப்போதைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு திசை நடப்பில் இருக்கா, குரு திசை நடப்பில் இருக்கா, சனி திசை நடப்பில் இருக்கா, புதன் திசை நடப்பில் இருக்காங்கிறத பொறுத்து தான் பலன்களே. இங்கே உங்கள் லக்னம் வேலை செய்யும். இந்த லக்னத்துக்கு திசை நடத்துகிறவன் நல்லவனா? முதல்ல நம்ம ஜாதகம் தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு ஒரு 25 வயசாவது ஆயிருக்கணும். 25 to 55 இதுதான் பீரியாட்டிக் டைம்னே சொல்லலாம். ஜாதகம் வேலை செய்கிற டைம். சிலருக்கு விதி விலக்குகள் 60 வயசுக்கு வேலை செய்யும், சிலருக்கு இன்னும் விதி விலக்குகள் 80 வயசில் கூட வேலை செஞ்சுட்ருக்கும். அது பவர்ஃபுல்லான ஜாதகங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த கோச்சார சனி பெயர்ச்சி லாப சனியாக நிச்சயம் செயல்பட போகிறார். இதில் மாற்றுக்கருத்து இல்லை. நல்ல பலன்கள் தரக்கூடிய இடத்துக்கு தான் அவர் வர்றாரு. அதுலேயும் குருவோட வீட்டில் சனி. இது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு வேறு. வெளிநாட்டு பிரயாணங்களை எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகள் செய்ய ஆசைப்பட்டவங்களுக்கு கிடைக்கும். வீடு கட்டுறதுக்கு ஆசைப்பட்டவங்களுக்கு கிடைக்கும். வாகன யோகம் ஏற்படுத்திக்கிற முயற்சி செஞ்சவங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். திருமண வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திருந்தவங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி காத்திருந்தவங்களுக்கு குழந்தை. பொதுவாக லாபஸ்தானத்தில் பாவக்கோள்னா அவங்க எண்ணங்கள் ஈடேறும். ஒன்றுக்கு மேற்பட்ட வகையில் நிறைய விஷயத்தை கொடுக்கறதுக்கு வர்றது தான் இந்த கோச்சாரம். அப்போ அந்த அடிப்படையில் அடுத்து மே மாதம் ஜென்ம குருவும் விலகிடுறதுங்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. தனஸ்தானத்தில் குரு வந்துடுறாருங்கிற போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்.
சனிக்கும் குருவுக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்தில் வருவாங்க. ராகுவும் வந்து இந்த பக்கம் 10ஆம் வீட்டுக்கு தொழில் ஸ்தானத்தில் வருவார். வெளிநாட்டில் வேலை, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள், அந்நிய மொழி பேசுகிறவங்களால ஆதாயம்னா அவர் பங்குக்கு அவரும் வந்து நல்லது பண்ணுறாரு. ஸோ இப்போ கோச்சாரம் எல்லா வகையிலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. சரி, எல்லா வகையிலையும் கோச்சாரம் சப்போர்ட் பண்ணி ஒரு ரிஷப ராசிக்காரங்க துன்பத்தில் இருந்தாங்கன்னா அப்போ எது காரணமாக இருக்கும்? அதுதான் தசாபுத்திகள். புரியுதுங்களா? இப்போ ஒரு ரிஷபராசியில் பிறந்தவர், குரு தசை நடக்குது. ரிஷபராசி ரிஷப லக்னம், ராசியும் ரிஷபம், லக்னமும் ரிஷபம், குரு தசை நடந்துட்டு இருக்கு. அட்டமாதிபதி வேலையை தானே அவர் பண்ணிட்டு இருப்பாரு. இங்கே கோச்சாரத்தில் இத்தனை கிரகங்கள் நல்லா இருந்தும் கூட நல்ல பலன்களை எங்கிருந்து எதிர்பார்க்க முடியும்? அப்போ தசாபுத்திகள் இங்கே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மற்றபடி கோச்சாரங்கிறது போகிற போக்கில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள் தான். பல நாள் பட்னி கிடக்கிற ஒருத்தருக்கு திடீர்னு பிரியாணி கூட கிடைக்கலாம். ஒரு நேரம் கிடைச்சிட்ட பிரியாணியவே வந்து வாழ்நாள் முழுக்க நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கறது எப்படி முடியாதோ அதே மாதிரி கோச்சார பலன்கள்ங்கிறது நகர்ந்து கொண்டே இருக்கும் கிரகங்கள் தர்ற சின்ன சின்ன மேஜிக்ஸ் தான். ஒரு ஏசி தேட்டரில் 3 மணி நேரம் சினிமா பார்த்துட்டு இருக்கும்போது கூட குழுகுழுன்னு தான் இருக்கும். அதனால் நம்ம வாழ்நாள் முழுக்க ஏசிலையும் ஏசி தேட்டர்லையும் உட்காந்துக்கிட்டே இருப்போம்னு யோசிக்க முடியுமா? நிச்சயமாக அது இல்லை அப்படிங்கிற நிதர்சன உண்மையை பாடம் முடிஞ்சு வெளியே வரும்போதே அது காட்டிடும். ஸோ கோச்சார பலனை 5லேருந்து 10% எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, ஏமாந்து போவீர்கள். இதை ஓப்பனாக வெட்ட வெளியில் யூடியூப்பில் வீடியோ சொல்கிறது நான் மட்டும்தான். ஏன்னா இதுக்கு இவ்வளோதான் ஒர்த்து. அதை தாண்டி அது பெருசாக வரும், கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும், மாடி வீடு கட்டிடுவீங்க, அரசியலில் பெரிய பதவிக்கு போயிடுவீங்க. அப்போ என்ன இந்த 1.5 வருஷம் பதவியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தொப்புக்கடின்னு கீழே விழுந்துருவாங்களா? நீங்கள் நாளைக்கே கலெக்டர் ஆயிடுவீங்க, நாளைக்கே ஜட்ஜ் ஆயிடுவீங்கன்னு சொல்கிறதெல்லாம் நிச்சயமாக உண்மை அல்ல. உங்கள் அடிப்படை ஜாதகம் உங்களுக்கு ஒத்துழைக்காத போது இந்த கோச்சார பலன்கள் வெறும் மேல் பூச்சு வேலை மட்டும்தான் செய்ய முடியுமே ஒழிய மிகப்பெரிய யோகத்தை இவைகள் கொடுத்து விடும் என்று நம்ப முடியாது. நேச்சராகவே ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ராசி ரிஷபம். சந்திரன் நீங்கள் வந்து இயற்கையிலே உச்சம் பெற, முயற்சிகள் ஸ்தானாதிபதி உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசிங்கிறதுனால மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வாழ்க்கையில் வெற்றிகரமாக நகர்த்தி கொண்டு போகும் தன்மை கொண்டவர். உங்களுக்கான யோக திசைகள்ங்கிற வரிசையில் நீங்கள் ரிஷபத்தில் பிறந்திருந்த சனி மகா திசை, புதன் மகா திசை இதெல்லாம் நல்லாயிருக்கும். இதுலேயும் லக்னம் வந்து உள்ள வேலை செய்யும். இப்போ நீங்கள் ரிஷப ராசியாகவே இருந்தாலும் மீன லக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மீன லக்னம் ரிஷபராசி குரு திசை நடக்குது, உங்களுக்கு கெடுதல் நடக்கும்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக இல்லை. லக்னாதிபதியும் 10 கூடையவனுமான குரு திசை நடத்திக்கிட்டு இருக்காருங்க போது நல்ல பலன் தான் வரும். இப்போ இந்த கோச்சாரமும் சேரும்போது கூடுதல் நல்ல பலனாக இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி ரிஷபராசிக்கு கெடு பலன்கள் தரும் இடத்திற்கு வரவில்லை, லாபஸ்தானத்துக்கு வரார். ஈவன் சனி பயிற்சிக்கு அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாமே உங்களுக்கு ஃபேவரான இடங்களுக்கு தான் வருதுங்கிறதுனால கண்டிப்பாக இந்த கோச்சார பலன் உங்களுக்கு சாதகமானவற்றை உங்களின் தசாபுத்திகள் ஒத்துழைக்கும் போது கட்டாயம் கொடுக்கும். பெண் தெய்வங்களை தொடர்ந்து வணங்கி வர்றது சிறப்பு. சந்திர தரிசனம் பண்ணுறது மேலும் சிறப்பு. கடல் நீராடுதலை வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிக்கிட்டே இருங்க. தேக ஆரோக்கியத்தில் மட்டும் லைட்டாக கவனமாக இருங்க என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.